புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம ஊர்ல சில பேரை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான், தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரியான மனிதர்களுக்கு செய்தி சொல்றதுக்காக ஒரு கொக்கும் நரியும் நமக்கு இப்ப பாடம் சொல்ல வருது. அந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு நரி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த நரிக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை. இந்த மண்ணு தரையிலேயே நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், உருள்றோம், பெறல்றோம். ஆனால் இந்த பறவைகள்லாம் வானத்துல ஜாலியா ரெக்க விரிச்சு பறந்து போகுது. யாராவது பிடிக்க வந்தாலும் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுது. நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நரிக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்படி யோசிச்சுட்டு இருந்த நரி ஒரு நாளைக்கு ஒரு குளத்துக்கரை பக்கமா நடந்து போயிட்டே இருந்தது. அங்க ஒரு கொக்கு நின்றுட்டு இருந்தது. இந்த நரிக்கு கொக்கை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசை. மெதுவா கிட்டக்க போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சுது. கொக்கு திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லை, நாங்கள்லாம் தரையில மட்டும்தான் நடக்கிறோம், நீங்கள்லாம் வானத்துல பறக்குறீங்க, தேவைப்பட்டா மட்டும் தரையில நடந்துக்கிறீங்க, இந்த பறக்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியணுமே அப்படின்னுச்சு நரி. கொக்கு மனசுக்குள்ள நினைச்சது, சூப்பரா ஒருத்தன் இன்னைக்கு வந்து சிக்கிட்டான், இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறது அப்படின்னு நினைச்சிட்டு, பறக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, அது பெரிய விஷயம், அதெல்லாம் ரொம்ப ஆற்றல் வேணும், ரொம்ப வலிமை வேணும், நிறைய அதுக்கு ட்ரைனிங் இருக்கணும் அப்படி இப்படின்னு பறக்கிறத பத்தி கொக்கு பில்டப் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா நரி கேட்டுது, எனக்கும் பறக்கணும்னு ஆசையா இருக்கு, கத்து கொடுக்குறியா அப்படின்னு. அதுக்கு கொக்கு சொன்னது, அதெல்லாம் சாதாரண இல்லைன்னு சொன்னேன்ல, உங்களால எல்லாம் பறக்க முடியாது, ரெக்க இருக்கணும் வேற அப்படின்னு கொக்கு சொன்னது. இல்ல எப்படியாவது எனக்கு கத்துக்கொடு, நானும் உனக்கிட்ட ட்ரைன் பண்ணிக்கிறேன், இன்னொன்னு உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு நரி சொன்னது. இதுதான் சாக்குன்னு கொக்கு முடிவு பண்ணிடுச்சு. ரைட்டு, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நீ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றதுனால சொல்லி கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இப்ப மழை நாளா இருக்கு, இந்த நாள்ல எல்லாம் மேல பறக்கலாம் முடியாது, அதனால எனக்கு கொஞ்சம் மாசம் ஓய்வு தேவை, வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு கொக்கு சொன்னுச்சு. இப்ப நரி, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், என்னோட வலையிலே வந்து நீங்க தங்கிக்கங்க அப்படின்னு நரி கொக்க அதோடைய வலைக்கு கூப்பிட்டுது. இப்ப நரியுடைய வலைக்குள்ள கொக்கு போய் பத்திரமா இருக்கு. வெளியில மழை காலம், நிறைய மழை பெய்யறதுனால இதனால வெளியில வர முடியல. நரி தனக்கு பறக்கிறதுக்கு இந்த கொக்கு கத்து கொடுக்க போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த வலைக்குள்ள இருக்கிற கொக்குக்கு 3 வேளையும் வேண்டிய சாப்பாட்டெல்லாம் இதுவே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. நல்லா சொகுசா தங்கிட்டு சாப்பிட்டுட்டு உடம்ப வளர்த்துட்டு இந்த கொக்கு அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் மாசம் அப்படியே போச்சு. மழை காலம் முடிஞ்சுது, வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நாளைக்கு வேடர்கள் சில பேர் அந்த காட்டுக்குள்ள நரி வேட்டை ஆடுறதுக்காக அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அந்த கொக்கு வலைக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நரியும் இருக்கு. சில வேடர்கள் அந்த பக்கமா வரும்பொழுது, நல்ல கொழுத்த ஒரு நரியா வேணும் நமக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது 2 பேருடைய காதுலையும் விழுகுது. இப்ப நரி கொக்க பார்த்து சொன்னுச்சு, ஐயோ என்னோட உயிர் போக போகுது, இந்த ஆளுக நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, நான் எப்படி தப்பிப்பேன் தெரியலையே அப்படின்னு நரி கொக்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிச்சு. இப்ப கொக்குக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பாசம் வந்தது. சரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் ஒரு யோசனை சொல்றேன், அதுபடி செய்வோமா அப்படின்னுட்டு அதுகிட்ட காதுல ரகசியமா ஒரு யோசனையை சொன்னுச்சு. வேடர்கள் இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே இருந்த பொந்து மாதிரி இருந்த நரி வலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அப்படியே அந்த பாதை பண்ணுக்குள்ள போய்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளதான் நரி இருக்குமா. இந்த வேடர்கள் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள எட்டி பார்க்கும்போது நரி வலையில மேலாக கொக்கு இறந்து போன மாதிரி அப்படியே படுத்திருந்துச்சு. அந்த 2 வேடர்களும் பேசிக்கிட்டாங்க, இங்க பாருடா, நரி வலைக்குள்ள கொக்கு வந்து செத்து கிடக்கு, இந்த நரி தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னுட்டு வேகமா அவங்க 2 பேரும் ஒரு கயிறோ ஏதோ ஒரு ஆயுதத்தை போட்டு இந்த கொக்கை இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க. அது அவ்வளவு சீக்கிரமா வரல. ரொம்ப முயற்சி பண்ணி அந்த வலைக்குள்ள அந்த பொந்துக்குள்ள இருந்து கொக்கை இழுத்து 2 பேரும் வெளியில போடுறாங்க. கொக்கு உடனே ரெக்க விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொக்கு பறக்க ஆரம்பிச்சோன்னா 2 பேருடைய கவனமும் அது பக்கம் போயிடுச்சு. 2 வேடர்களும் அந்த கொக்கை துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த துவாரம் வழியா நரி தப்பிச்சு வெளியில ஓடிடுச்சு. இப்ப நரியும் போயிடுச்சு, கொக்கும் தப்பிச்சிருச்சு. 2 பேரும் காட்டுல சுத்திக்கிட்டு வேற ஒரு இடத்துல வந்து சந்திச்சாங்க. இப்ப கொக்குக்கு மனசுக்குள்ள ஒரு பாசம் வந்துச்சு. இவ்வளவு நாளா நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டான், இவனை இன்னைக்காவது நம்ம நிஜமா காப்பாத்தணுமே அப்படின்னு நினைச்சது. நரி, என்னைய தேடிக்கிட்டே வரப்போறாங்க, எங்கேயாவது வச்சு என்னை கொன்றுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல, கவலைப்படாத, என் மேல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி நரிய தான் முதுகு மேல ஏறி உட்கார வச்சுட்டு கொக்கு அந்த இடத்துல இருந்து பறந்து வேற ஒரு இடத்துக்கு, பாதுகாப்பான ஒரு காட்டுக்கு 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. சேருமிடம் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல தவறான எண்ணமா இருந்தாலும் கூட நரியோட பாசமான நடவடிக்கை கொக்கோட மனசை கூட மாத்திருக்கு. பாத்தீங்களா? சிந்திக்கலாமா? நன்றி.